ஒரு ஆணுக்கு உண்மையா இருக்கணும். ஒரு ஆண் வந்து ஒரு ஆணுக்கு உண்மையா இருக்கணும். அது மாரி ஒரு பெண் வந்து பெண்ணுக்கு உண்மையா இருக்கணும். ஒரு மனைவிக்கு உண்மையா இருக்கிறதெல்லாம் அ ரொம்ப ஈஸி தான். ஒரு மனைவிக்கு உண்மையா ஒரு கணவன் வந்து மனைவிக்கு உண்மையா இருக்கலாம். ஆனா ஒரு ஒரு ஆண் வந்து தனது நண்பனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். நண்பனோட மனைவிய வந்து ஒரு காதல் பார்வையெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்போ ஒரு நண்பனுக்கு உண்மையாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு பெண்ணுக்கு உண்மையா ஒரு நண்பனோட மனைவிய பார்க்குற நீ அப்படின்னா, அ அது வந்து அவளுக்கு உண்மையா இருக்கிற. அவ உன்ன பார்க்குறா. அதனால நீ அவள பார்க்குற. அவளுக்கு நான் உண்மையா இருக்கிறேன். அவள நான் நேசிக்கிறேன். ஆனா அவ உன்னுடைய நண்பன். நண்பனோட மனைவி. அதனால நீ இந்த இடத்துல வந்து நண்பனோட மனைவிக்கு இது நீ உண்மையா இருக்கிறது வந்து ஒரு கேவலமானது. உண்மையா இருக்கிறது வந்து எல்லாமே உண்மையா இருந்துட்டாலே நல்லது கிடையாது. இந்த இடத்துல உன் நண்பனுக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் கஷ்டம். அதனால ஒரு ஆண் வந்து ஆணின் நம்பிக்கைக்கு உண்மையாக இருக்க பழக வேண்டும். அது மாரி இப்போ ஒரு குடும்பம் சிறப்பா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்னா, இந்த மாரி நடைமுறை தேவைப்படுது. ஒரு தம்பி இருக்கிறான். அவன் அண்ணன் மனைவிய எப்படி பார்க்கணும்? ஒரு அண்ணனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அண்ணனின் நம்பிக்கைக்கு உண்மையா இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். இந்த நம்பிக்கை தான் அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்கு வழிவகுக்கும். அதுபோல வந்து ஒரு அக்கா இருக்கா. தனது தங்கச்சி கணவர பார்க்கக்கூடாது. தங்கச்சிக்கு உண்மையா இருக்கணும். அல்லது தங்கச்சி வந்து தனது அக்காவின் கணவரை பார்க்கக்கூடாது. காதல் பார்வை பார்க்கக்கூடாது. தனது அக்காவிற்கு உண்மையாக இருக்க வேண்டும். இந்த இதில தான் ஒரு அ ஒரு ஆண் பெண்ணுக்கு உண்மையாக இருப்பது, அ முறையான உறவாக இருந்தால் நீ பெண்ணுக்கு உண்மையா இருக்கலாம். முறையற்ற ஒரு உறவில் ஒரு பெண்ணுக்கு உண்மையா இருக்காத. அதனால இந்த மாரி ஒரு ஆண் வந்து ஆணுக்கு உண்மையாக இருக்க பழக வேண்டும். நண்பனின் மனைவியை வந்து காதல் பார்வை பார்க்கக்கூடாது. சகோதரனின் மனைவியை காதல் பார்வை பார்க்கக்கூடாது. அதுபோல ஒரு பெண்ணும் தங்கச்சியோட, அண்ணனோட, அக்காவோட அ அக்காவோட கணவன காதல் பார்வை பார்க்கக்கூடாது. அதுபோல அந்த மாரி ஒரு ஆண் அதுபோல தான். நமக்கு ஒரு நம்மள ஒரு ஆண் நம்புறாங்க அப்படின்னா, அந்த நம்பிக்கைக்கு உண்மையா இருக்க பழக வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாதுகாப்பு. அது ஒரு பாதுகாப்பு. அதுதான் வந்து ஒரு ஆண் மீது ஆணிடமிருந்து ஒரு நம்பிக்கை பெறுவதற்கு இல்ல. ஒரு ஆண் வந்து இன்னொரு தனது நண்பனிடமிருந்து நம்பிக்கை பெறுவது. ஒரு ஆண் வந்து தனது சகோதரனிடமிருந்து தனது தம்பியின் மனைவியை பார்க்கக்கூடாது. தம்பியின் நம்பிக்கையை பெறுவது. இப்படி இந்த நம்பிக்கை ரொம்ப அற்புதமானது. இது இதில தான் வந்து இது இல்லன்னா நம்ம குடும்பம் மாரிலாம் வாழவே முடியாது. குடும்பம் ஒரு ஒற்றுமையாவே இருக்க முடியாது. ஒரு குடும்பம் குடும்பமாக வாழ வேண்டிய எனக்கு குடும்பம் தான் முக்கியம். ஒற்றுமை தான் முக்கியம். கூட்டு குடும்பம் தான் முக்கியம். கூட்டு குடும்பம் இல்லாம போனதுக்கு, இந்த மாரி நம்ம உண்மையா இல்லாம போனது. நமக்கு உண்மையாவே இருக்க தெரியல. அதனால தான் இன்னைக்கு ஏன் குடும்ப உறவுகள் சிதறி போச்சு அப்டின்னா, நமக்கு ஒற்றுமையாவே இருக்க தெரியல. அதனால தான் வந்து சண்டை போடுறது, அ ஒருத்தர பத்தி குறை சொல்றது, அந்த ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் குடுத்து நம்ம சில விஷயங்கள பேசக்கூடாது. ஒரு அளவுக்குள்ள பேசணும். இதுக்கு மேல பேசினா அங்க ஒற்றுமையா இருக்காது அந்த குடும்பம். அந்த மாரி பல வகையிலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும். அந்த குடும்ப ஒற்றுமை தான் முக்கியம். கூட்டு குடும்ப ஒற்றுமை. ஆனா நம்ம அப்படி இல்ல. நெறைய சண்டை போட்டு குடும்பங்களுக்கு இடையில சண்டைகள், இந்த மாரியான பாலியல் உறவுகள்ல நம்பிக்கையின்மை. இதனால தான் நம்பிக்கை இல்லாம தான் எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு குடும்பமா இருக்கிறவங்க ஒரு கூட்டு கிடியாக இருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க.